B2B எக்ஸ்போ போயிட்டுருக்கு. அதாவது 2026ல இதுவும் ஒரு ஸ்பெஷல். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா முருகப்பாவுடைய ஓன் பிராண்டிங். ஸோ இது இல்லாமல் அவங்க 3 வீலர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, டிராக்டர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஹெவி கமர்ஷியல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மைலேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரிஸ் பண்ணுறாங்க. ஸோ இதே வெஹிக்கிளில் நம்ம வந்து ரீஃபர் மாடலும் பண்ணிக்கலாம், நார்மல் லோடு கேட்டகரிஸும் பண்ணிக்கலாம். அது பேஸ்ட் ஆன் த கஸ்டமர். 400 kgலேருந்து 2000 kg வரைக்கும் கேம்பஸ்குள்ளே ஓட்டிக்கிற மாதிரி வெஹிக்கிள்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இந்த வெஹிக்கிளோட நேம் பார்த்தீங்கன்னா நம்ம டார்க் HTV தார்னு சொல்லுவோம் மேம். பவுல்ட்ரி ஃபார்ம் ஓட்டலாங்க மேம், ஸ்பின்னிங் மில்லு, டெக்ஸ்டைலு, கார்மெண்ட்ஸு, பிரிக் இண்டஸ்ட்ரீஸ் ஓட்டலாம், ரெட் பிரிக்ஸு, ஃப்ளையாஸ் பிரிக்ஸ் அதுக்கெலாம் ஓட்டலாம். பெபிள்ஸ் தமிழ். விமானி சுதா, வெல்கம் பேக் டு மை சேனல் பெபிள்ஸ் தமிழ். நம்ம இங்கே வந்திருக்கிற இடம் சென்னை ட்ரேட் சென்டர். இப்போ வந்து என்னென்னா B2B எக்ஸ்போ நடந்துட்டுருக்கு. இந்த எக்ஸ்போவில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அதாவது என்னென்னா இப்போ பார்த்திங்கன்னா வேர் ஹவுசிங், மெட்டீரியல் ஹேண்ட்லிங், ஆட்டோமேஷன், லாஜிஸ்டிக் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். B2B எக்ஸ்போ போயிட்டுருக்கு. அதாவது 2026ல் இதுவும் ஒரு ஸ்பெஷல். இப்போ நம்ம பார்க்குறது முருகப்பா குரூப்ஸ் ஆஃப் கம்பெனியில் பார்த்திங்கன்னா மாண்ட்ரா எலக்ட்ரிக் கமர்ஷியல் வெஹிக்கிள் தான். இது வந்து என்னென்னா சின்ன வெஹிக்கிளாக இருந்தாலுமே, அதாவது கெப்பாசிட்டி வந்து உள்ளே வந்து சூப்பராக இருக்குது. இது வந்து என்னென்னா 1 சீட்டர் டிரைவர் ப்ளஸ் 2 சீட்டர் வந்து தாராளமாக உட்காரலாம். ஏன்னா அவ்வளோ இருக்குது. வைப்பர் பார்த்திங்கன்னா 2 வைப்பர் இருக்குது. நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு வைப்பர் தான் இருக்கும், இங்கே வந்து 2 வைப்பர் இருக்குது. இதில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படிங்கிறத வந்து சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா முருகப்பாவுடைய ஓன் பிராண்டிங். மாண்ட்ரான்ற நேமில் உங்களுக்கு முருகப்பா குரூப் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் முருகப்பா குரூப் தெரிஞ்சிருக்கும், கோரமண்டல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்களுடைய EV ப்ராடக்ட்ஸ் ஆரம்பத்துலேருந்து ஆல்மோஸ்ட் 6 to 5 இயர்ஸாக வந்து EV ப்ராடக்ட்ஸில் இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மாண்ட்ரான்ற பிராண்டில் EVator நேமில் இந்த பிராண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது இல்லாமல் அவங்க 3 வீலர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, டிராக்டர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஹெவி கமர்ஷியல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் நம்ம 4 வீல் செக்மெண்ட்டில் நம்ம இன்னைக்கு வந்து இந்த வண்டியோடைய பேசிக் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அப்புறம் என்ன வாரண்டி கொடுக்குறோம், அந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மால் கமர்ஷியல் வெஹிக்கிள் கேட்டகரியில் வரும். இதோடைய பேலோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.7 டன் வரும். 1.7 டன்ன்றது ஆடியோ பாசிங் பேலோடு, RI சர்டிஃபிகேட்டடு லோடு. உங்களுக்கு மைலேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரிஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து 32 கிலோவாட், 40 கிலோவாட், 50 கிலோவாட். இது வந்து பேட்டரி கெப்பாசிட்டி. மைலேஜ் படி பார்த்தீங்கன்னா 140, 170, 200+. ஸோ இதுதான் எங்களுடைய 3 வெஹிக்கிள்ஸோட கேட்டகரிஸ். ஸோ இதே வெஹிக்கிளில் நம்ம வந்து ரீஃபர் மாடலும் பண்ணிக்கலாம், நார்மல் லோடு கேட்டகரிஸும் பண்ணிக்கலாம். அது பேஸ்ட் ஆன் த கஸ்டமர். ஸோ வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி கூலிங் சிஸ்டம் வந்து அட்வான்ஸ் பண்ணியிருக்கோம், AC இன்ஃபியூஸ்டு கூலிங் சிஸ்டம். ஸோ நாங்கள் சொல்கிற ரியல் டைம் மைலேஜ் உங்களுக்கு வரும். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஹைலைட்டடான பாயிண்ட் நம்மளுக்கு. ஸோ வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பவர் ஸ்டேரிங். சஸ்பென்ஷன் வந்து பேராபாலிக் சஸ்பென்ஷன்ஸ். ஸோ உங்களுக்கு ரைடு ஸ்மூத்னஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் வெஹிக்கிள். உங்களுக்கு டிரைவர் ப்ளஸ் 2 பினியன்ஸ் உட்காரலாம் அதில் வண்டியில். ஸோ 2 மெம்பர்ஸ் அடிஷ்னலாக உட்காரலாம். அந்த அளவுக்கு ஸ்பேசஸ் இருக்குது. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்பேசஸ் இருக்குது வெஹிக்கிள்ஸில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து வைப்பர் வந்து டபுள் வைப்பரு. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து LED லைட்ஸ், உங்களுக்கு ஐபீம் வந்து LED வரும், நார்மல் வந்து ஆலோஜனில் வரும். ஓகே சார், ஓகே. வேறு என்ன அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் ஏதாவது இருக்கா சார்? அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி கெப்பாசிட்டியில் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் இப்போ நம்ம மட்டும் தான் 50 கிலோவாட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ அதை 200 கொடுக்குற மைலேஜ் வந்து நம்ம கிட்ட மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. ஓகே. அதாவது எலக்ட்ரிக் கார்னாவே எல்லாத்துக்கும் 8 ஹவர்ஸ் சார்ஜ் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும். பட் இதுக்கு வந்து எவ்வளோ நேரம் சார்ஜ் பண்ணணும்? சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 டைப் ஆஃப் சார்ஜிங் இருக்குது. ஒன்று 3 கிலோவாட்டு, ஒன்று 7 கிலோவாட்டு. ஸோ 3 கிலோவாட்டில் போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி வந்து 8 to 9 ஹவர்ஸ் அந்த மாதிரி சார்ஜிங் டைம் இருக்கும். 7 கிலோவாட் போடும்போது உங்களுக்கு 5 to 6 ஹவர்ஸ் இருக்கும். ஓகே. அப்புறம் இது 5 to 6 ஹவர்ஸ் 5 to 6 ஹவர்ஸில் சார்ஜிங் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் பப்ளிக் ஸ்டேஷன்ஸில் போடுறாங்க இல்லையா, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு இல்லையா, அது வந்து நம்மளுக்கு வண்டிக்கு வந்து 60 கிலோவாட் வரைக்கும் சப்போர்ட் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு 30 கிலோவாட்டில் போடுறீங்கன்னா 1.5 மணி நேரம், ஒரு 60 கிலோவாட்டில் போடுறீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 மணி நேரம் இல்லை அதுக்குள்ளேயே சார்ஜ் ஆயிரும். ஓகே. 45 மினிட்ஸில் கூட சார்ஜ் ஆகும். ஓகே சார். 45 மினிட்ஸில் எவ்வளோ தூரம் நம்ம ட்ராவல் பண்ணலாம்? சேம் அதே 170, 200, 140 ரேஞ்சஸ் கிடைக்கும். ஓகே. டிஸ்டன்ஸ் கிடைக்கும் கன்ஃபார்ம்டாக. அது அந்த அளவுக்கு ரியல் டைம் ரேஞ்ச் தான் நாங்கள் சொல்கிறது எல்லாமே. சர்டிஃபிகேட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 247 கூட சொல்லுவாங்க. ஓகே, ஓகே. RI சர்டிஃபிகேட் படி பார்த்தீங்கன்னா மினிமமா சொல்லிருக்கீங்க. நாங்க சொல்றது எல்லாமே ரியல் டைம் ரேஞ்ச். ஓகே. அதாவது என்ன இதுக்கு மேல தான் வரும், கம்மியாக வாய்ப்பு. அது லோட் இஸ் தி மேட்டர். லோட் வந்து பாத்தீங்கன்னா நாங்க சொன்ன 1.7 டன் லோடுக்கு இந்த மைலேஜ் வந்து அஷூரன்ஸ் பண்ண முடியும். ஓகே. சூப்பர் சார், சூப்பர்.
வேறு ஏதாவது நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களா உங்களுடைய கமர்ஷியல் வெஹிக்கிள் பற்றி? வாரண்டி இப்போ எல்லாருமே மேஜராக இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் ஒரு க்ரைட்டீரியாவில் வந்து ரொம்ப யோசிக்கிறாங்க அப்படின்னா அது வாரண்டி. ஆமாம், கரெக்ட். ஸோ வாரண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 7 years வாரண்டி கொடுக்கும். வெஹிக்கிள் பேட்டரி மோட்டர் கண்ட்ரோல் எல்லாத்துக்குமே 7 years உங்களுக்கு வாரண்டி வந்து. ஓகே, 7 years. ஆமாம், 7 years அப்படி இல்லைன்னா 2,50,000 கிலோமீட்டர். ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா 5 years 1,75,000 கிலோமீட்டர். ஓ, ஸோ ஆனால் எங்கள் கஸ்டமருக்கு நாங்கள் ஆல்வேஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறது 7 years. 7 yearsக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க. 7 years போட்டிங்கன்னா 2,50,000 கிலோமீட்டருக்கு உங்களை மொத்தமாக நாங்களே டேக் ஓவர் பண்ணிப்போம். ஓகே, சரி சார். இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்போ எந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணலாம்? கான்டாக்ட் நம்பர் நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே. லொகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பூந்தமல்லியில் ஷோரூம் இருக்குது, மாதவரத்தில் ஷோரூம் இருக்குது. ஓகே. பேர் வந்து மாண்ட்ரா எலக்ட்ரிக். மாண்ட்ரா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் இருக்கும். ஓகே சார், ஓகே. தேங்க்யூ ஸோ மச். டார்க் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் இது. ஆக்சுவலாக ரொம்பவும் சூப்பராக இருக்குது. இது வந்து ஈஸியாக வந்து நம்ம லேடிஸ் கூட வந்து ஓட்டலாம், அந்த மாதிரி வெஹிக்கிள் தான். அதே மாதிரி நம்ம இதுக்கு வந்து என்னென்னா கீர் போடுறதும் அந்த மாதிரி ஆப்ஷனில் எதுவுமே இல்லை. 25 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து இந்த வண்டி போகும். இது கேம்பஸ்குள்ளே நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது எது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெக்ஸ்டைல் இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு போ, டெக்ஸ்டைல் கார்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து நம்ம சார் சொன்னார். இது காண்டாக்ட் பண்ணுற நம்பரும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார் வணக்கம். வணக்கம் மேடம். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? நம்ம கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கோம். நம்ம கம்பெனி பார்த்தீங்கன்னா டார்க் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட். நம்ம 2018 இவி பேட்டரி வெஹிக்கிள் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கஸ்டமைஸ் வெஹிக்கிள் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு 1800 வெஹிக்கிள் பக்கம் நம்ம டெலிவரி கொடுத்துருக்கோம் மேம். ஓகே, சூப்பர். உங்கள் பார்த்த நிறையா வெஹிக்கிள் இருக்குது, எல்லாத்தையுமே பார்த்தேன். அதாவது டிப்பர்ஸ்லேருந்து சொல்லிகிட்டே போகலாம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 9 to 10 வெஹிக்கிள்ஸ் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுங்க? எல்லாமே கஸ்டமைஸ் தாங்க. நம்ம இன் கேம்பஸ் வெஹிக்கிளும் பண்ணுறோம், ஆன் ரோடு வெஹிக்கிளும் பண்ணுறோம் மேம். இன் கேம்பஸ் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா 400 kgலேருந்து 2000 kg வரைக்கும் கேம்பஸ்குள்ளே ஓட்டிக்கிற மாதிரி வெஹிக்கிள்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஆன் ரோடில் பார்த்தீங்கன்னா கிளாடியான ஒரு மாடல் கொடுக்குறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா 500 kg லோடிங் கெப்பாசிட்டி, மேக்ஸிமம் 750 kg வரை ஏற்றிக்கலாம் மேம். உங்களோட ரெக்குயர்மெண்ட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மேம். ஓகே. இப்போ நீங்கள் இங்கே வச்சிருக்கிற வெஹிக்கிளோட நேம் என்னன்னு தெரிஞ்சு மேம்? இந்த வெஹிக்கிளோட நேம் பார்த்தீங்கன்னா நம்ம டார்க் HTV தார்னு சொல்லுவோம் மேம். இது வந்து பார்த்தீங்கன்னா 1500 kg லோடிங் கெப்பாசிட்டி, 1500 கிலோ நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம LFP லித்தியம் ஃபெரோஸ் பாஸ்பேட் பேட்டரி தான் போடுறோம். 7.5 kW பேட்டரி போடுறோம் இந்த வண்டிக்கு. பேட்டரியுமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இவங்க இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். எங்களுக்கு ஒரு 100 கிலோமீட்டர் மாதிரி வேணும்னு சொன்னீங்கன்னா பேட்டரி பேக்கப் அதிகம் பண்ணி கொடுப்போம். அது என்ன கிலோவாட் ரெக்குயர்மெண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாங்க. சார்ஜிங் டைமிங்ஸ் ஏதாவது? சார்ஜ் வந்து நம்ம 8 hours சார்ஜிங் தான் கொடுக்குறோம் மேம். நைட்டு ஃபுல் டைம் சார்ஜ் போட்டோம் அப்படின்னா மார்னிங் ஷிஃப்ட்டுக்கு நீங்கள் ஓட்டிக்கலாம் மேம். மார்னிங்லேருந்து ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நம்ம ஓட்டிக்கலாம். ஷூர், கண்டிப்பாக ஓட்டிக்கலாம். 70 to 80 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குறோம். 75 கிலோமீட்டர்ஸ் ஆகிட ஓடும் மேம். ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து நம்ம நைட் சார்ஜ் தான் கொடுக்குறோம். காரணம் பார்த்தீங்கன்னா 8 hours சார்ஜிங்கும் போது பேட்டரியோட லைஃப் உங்களுக்கு நல்லா இருக்கும் மேம். இதே பேட்டரி உங்களுக்கு 2 hours இல்லை 3 hours இல்லை 4 hours சார்ஜ் ஆகிற மாதிரி கொடுக்கலாம். பட் அதோட லைஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வரும். ஓகே, ஓகே. அதாவது என்னென்னா நிறைய பேர் இந்த வண்டி பார்ப்பாங்க, வெஹிக்கிள் பார்ப்பாங்க, இது என்ன கமர்ஷியல் வெஹிக்கிள் மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம்? கார்மெண்ட்ஸ், பர்டிகுலராக நம்ம பேட்டரி வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா இன்சைடு கேம்பஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். அது என்னென்ன மாதிரி யூஸுக்குன்னா பவுல்ட்ரி ஃபார்ம் ஓட்டலாங்க மேம், ஸ்பின்னிங் மில்லு, டெக்ஸ்டைலு, கார்மெண்ட்ஸு, பிரிக் இண்டஸ்ட்ரீஸ் ஓட்டலாம், ரெட் பிரிக்ஸு, ஃப்ளையாஸ் பிரிக்ஸ் அதுக்கெலாம் ஓட்டலாம். ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் கொடுத்துட்ருக்குறோம். அதே மாதிரி ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயும் கொடுத்துட்ருக்குறோம். அது மாதிரி பேசஞ்சர் மாடல் கொடுத்துட்ருக்குறோம். உங்களோட ரெக்குயர்மெண்ட் இப்போ நாங்கள் வந்து ஸ்டீல் ஃபேக்ட்ரி வச்சுருக்கோம். எங்களுக்கு ஸ்டீல் வந்து ஒரு குடோனில் இருந்து ஒர்க் பண்ணுற ஏரியா கொண்டு போகணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். இப்போ நீங்கள் ஸ்டீல் ஏற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பிளாட்ஃபார்ம் வந்து உங்களுக்கு கீழே வந்து 3M திக்னஸ், 4M திக்னஸ், அது உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாங்க மேம். ஓகே. இதனோட வெயிட் எவ்வளோ? இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4.2 lakhs வருங்க மேம். நம்ம ஸ்டால் புக்கிங்க்கு நம்ம பெஸ்ட் ஆஃபர்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். 10,000 to 15,000 வரை டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். வாரண்டி அப்படின்னு ஏதாவது? வாரண்டிஸ் பார்த்தீங்கன்னா பேட்டரிக்கு 3 years சர்வீஸ் வாரண்டி வந்துடும் மேம். வெஹிக்கிளுக்கு பார்த்தீங்கன்னா 1 year வாரண்டி கொடுக்குறோம். உங்களுக்கு அதே மாதிரி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2 lakhsலேருந்து ஸ்டார்டிங் இருக்குது. என்ன கஸ்டமைஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து உங்களுக்கு ரேட் வரும். நீங்கள் ஓகே. இது எப்படி ஓட்டுறது அப்படிங்கிறது ஏதாவது ஒரு டெமோ மேம்? ஜஸ்ட்டு கீ ஆன் பண்ணிக்கிறோம் மேம். ஆன் பண்ணதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு MCB கொடுத்துருப்போம். MCB கொடுத்துட்டு இந்த லிவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீடு, லோ ஸ்பீடு ரெண்டு இதுக்காக கொடுக்குறோம். இது வந்து லோ ஸ்பீடு D1 அப்படிங்கிற லோ ஸ்பீடு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீடு 25 கிலோமீட்டர் ஸ்பீடு போய்க்கலாம் மேம். ஹேண்ட் பிரேக் கிலோமீட்டர் வந்து 25 கிலோமீட்டர் கேம்பஸ்க்குள்ள ஓட்டிக்கிறனால மேம். இதே ஹேண்ட் பிரேக் கொடுத்துருக்கோம். ஹேண்ட் பிரேக் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம இந்த சைடு பார்த்தீங்கன்னா சுவிட்சில் தான் கொடுத்துருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா Dங்கும் போது டிரைவ் ஃப்ரண்ட்டுக்கு போகும், R கொடுத்தீங்கன்னா ரிவர்ஸ் வரும்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஹாரனு, இண்டிகேட்டரு, ஹெட்லைட் எல்லாமே கொடுத்துருக்கோம் மேம். ஓகே. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 வீலர் ஓட்டுற மாதிரி தான் இருக்கும், லேடிஸ் கூட ஓட்டிக்கலாம். பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா பெடல் பிரேக் கொடுத்துருக்கோம். பெடல் பிரேக் எதுனாலனா வெயிட்டேஜ்லேருந்து எல்லாமே அதிகனால ஆயில் பிரேக் தான் நம்ம கொடுத்துருக்கோம் மேம். மூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும் மேம். ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 சைடும் ஓப்பன் டோர் கொடுத்துருப்போம் மேம். உங்களுக்கு 3 சைடும் டோர் ஓப்பன் பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கலாம் மேம். இப்போ எங்களுக்கு இந்த சைடு இருந்து மெட்டீரியல் ஏற்றணும் அப்படின்னா இந்த சைடு ஏற்றிக்கிற மாதிரி கொடுக்கலாம் மேம். அந்த சைடு மட்டும்தான் ஏற்றுறோம் அப்படின்னா அந்த சைடு கொடுக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். 3 சைடு எங்களுக்கு ஃபிக்ஸடாக இருந்தால் 2 சைடு ஃபிக்ஸடாக இருந்தால் போது பேக் மட்டும் டோர் வேணும்னா அதுவும் கொடுக்கலாம். இதில் ஹைட்ராலிக் மாடல் வேணாலும் கொடுக்கலாம். ஃப்ரண்ட் எங்களுக்கு வந்து மலையில் போயும்போது ஓட்டணும் அப்படின்னா ஃப்ரண்ட் ஆட்டோ கேபின் செட் பண்ணி கொடுக்கலாம் மேம். பிளாட்ஃபார்ம் வந்து எங்களுக்கு 6 அடி பத்தாது, கொஞ்சம் 8 அடியாக வேணும் அப்படின்னா அதுவும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம். 6 அடி எங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது, 5 அடி இருந்தால் போதும் அது மாதிரி பண்ணி கொடுக்கலாம் மேம். ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து மாற்றி கொடுக்கலாம் மேம். டயர்னோட இது அதெல்லாம் அதுக்கெல்லாமே டயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஆர்எஃப் டயர் தான் போடுறோம் பேக் சைடு. இது வந்து பார்த்தீங்கன்னா 6க்கு 16 நம்ம சொல்கிறோம். 6க்கு 16 பெரிய டயர் தான் போடுறோம் மேம். இது வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 2 டன் வரை தாங்கும் மேம் இந்த டயர். 2 டன் வரை இந்த டயர் தாங்கும் மேம். 1.5 வெஹிக்கிளுக்கு 2 டன் டயர் நம்ம போட்டு கொடுத்துட்ருக்கோம் மேம். அட்வான்ஸாக தான் நம்ம கொடுப்போம் மேம். இதுலேயே வந்து ஒரு 10 பேர் உட்காரலாமா? சாலிடாக உட்காரலாம் மேம். இப்போது நம்ம நிறைய கேம்பஸ்க்குள்ள எது கொடுத்துருக்கோம் அப்படின்னா கேன்டீன் வந்து ஒரு இடத்துல இருக்கும் மேம். ஒர்க் பண்ணுற பிளேஸ் ஒரு இடத்துல இருக்கும். அங்கேருந்து ஆளுகளை சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டு வந்துட்டு போகிறதுக்குள்ள இந்த மாதிரி வெஹிக்கிள் கேம்பஸ்க்குள்ளே ஓட்டிகிட்டு இருக்காங்க மேம். கேம்பஸ்க்குள்ளே ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஃபுட்டு கொண்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க மேம். காலேஜுக்குள்ளேயும் இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அது எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் மேம். மேம் இது வந்து பார்த்தீங்கன்னா பித் மாஸ்டர்னு சொல்லுவோம் மேம். காயர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஓட்டுறதுக்கு, காயர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே அந்த காயரை களைச்சி விடுறதுக்கும் குமிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க மேம். இது பார்த்தீங்கன்னா கேரின்னு சொல்லி நம்ம 4 வீலர் மாடல் மேம். 4 வீலரில் 1 டன் 2 டன் பண்ணிகிட்டு இருக்கோம் கேம்பஸ்க்குள்ளே ஓட்டிக்கிற மாதிரி. இது பார்த்தீங்கன்னா பிரிக் லோடர்னு சொல்லுவோம். எங்களோட ப்ரைம் ப்ராடக்ட்னா பிரிக் லோடர் தான் மேம். ஆல்மோஸ்ட் 1000 வெஹிக்கிள் பக்கம் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது கிளாடியான்னு சொல்லுவோம், ஆண்ட்ராய்டு மாடல் மேம். அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் டெக்ஸ்டைல் ஸ்பின்னிங். இது எவ்வளவு கெபாசிட்டி இருக்கும் கண்டெய்னர்ஸ் மேம்? இது எல்லாமே உங்களுக்கு கஸ்டமைஸ் தான். 400 kg இருந்து 2000 kg வரைக்கும் எந்த மாதிரி கேட்குறீங்களோ பண்ணி கொடுக்கலாம். 2000 kg இது மட்டும் வரும் மேம். சரி, ஓகே. 2000 kgன்னு போகும்போது உங்களுக்கு 4 வீலர் தான் கொடுப்போம். மீது எல்லாமே 3 வீலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே. பிளைன் பிளாட்ஃபார்மும் இருக்கு, செமி ஓப்பன் கண்டெய்னர் டிப்பரோட இருக்கு, க்ளோஸ்டு கண்டெய்னர் இருக்கு. அது வந்து ஹைட்ராலிக் இல்லையா? ஹைட்ராலிக். மணல் எது வேணாலும் எடுத்துட்டு போய் எடுத்துக்கலாம் மேம். இப்போ நம்ம டிப்பர் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு 500 kg டிப்பர் இருக்கு மேம். 850 kg இருக்கு, 1350 kgக்கு டிப்பர் இருக்கு மேம். ஓகே. அதாவது பேசஞ்சரும் வச்சிருக்கீங்க. பேசஞ்சர் மாடல் இருக்கு மேம். எவ்வளவு பேர்? பேசஞ்சர் மாடல் இல்ல 10 பேருக்கு வரமா பண்ணி கொடுத்துருக்கோம் மேம். அது உங்களோட ரெக்யர்மெண்ட் அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு 5 பேருக்கு வரணும், அதுக்கு தான் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம் மேம். இப்போ ஜூ அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. இது நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல ஓடிட்டு இருக்குங்க மேம். ஓடிட்டு இருக்குங்க. நீங்க அது நம்ம கொடுத்து நம்ம சப்ளை பண்ணி அவங்க ஓடிட்டு இருக்காங்க. சூப்பர். இது வந்து என்னன்னா எலக்ட்ரிக் தான். எலக்ட்ரிக்கல் எல்லாமே நம்ம போர்ட்ஃபோலியோ எலக்ட்ரிக்கல் தான் மேம். அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா இந்த இது பாத்தீங்களா மேம்? இது வந்து பித் மாஸ்டர் காயர் இண்டஸ்ட்ரிக்கு. இது பின்னாடி வந்து ஸ்ப்ரெட் பண்றதுக்கும் முன்னாடி டோஸ் பண்றதுக்கும் கொடுக்குறோம். இது வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி ஸ்ப்ரெட்டிங்க்கு மட்டும் வரும் மேம். ஓகே மேம். உங்களுக்கு இந்த வெஹிக்கிளை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும், இல்லை ஆர்டர் பிளேஸ் பண்ணணும், உங்களோட ரெக்யர்மெண்ட் எங்களுக்கு ஒவ்வொரு கஸ்டமருக்கு வந்து எங்களுக்கு இந்த இதுக்கு பேட்டரி வண்டி யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறது தெரியாது மேம். எங்கள் ஐடியா இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் கீழே தெரியற நம்பர் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்மளோட ப்ரௌசர்ஸ்லேருந்து எல்லாமே அனுப்பிச்சிடலாம். நேரில் வந்து நம்ம சைட் பார்க்கணும் அப்படின்னாலும் நேரில் வந்து பார்க்கலாம். நீங்கள் ஃபேக்ட்ரிக்கு வரனாலும் வந்து பார்க்கலாம் மேம். கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பும் பண்ணலாம், காலும் பண்ணலாம் மேம். 24x7 நாங்கள் கான்டாக்டாக நான் கால் எடுப்போம் மேம். 9384275552 மேம். ஓகே. இவ்வளோ நேரம் பொறுமையாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, சாப்பிடாமல் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே மேம். உங்களை காண்டாக்ட் பண்ணுற நம்பரும் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. B2B எக்ஸ்போக்கு நம்ம போயிட்டு வந்துட்டோம். இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. வறியவர்க்கு ஈதல் வேண்டும், அதனால் ஏற்படும் புகழோடு வாழ வேண்டும். அப்புகழின்றி உயிர்க்கு ஊதியம் என்பது வேறொன்றும் இல்லை. பெபிள்ஸ் தமிழ்.